பிளெண்டர்ல இந்த மாதிரி ஒரு ஐகானை எப்படி வந்து லேயரா ரெண்டர் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ரெண்டர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ரெண்டர் இமேஜ் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு இமேஜ் இது ரெண்டரா இருக்கு பாத்தீங்களா? இதை வந்து லேயரா ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் ஐகான், அந்த மானிட்டர், அந்த வார்னிங் சிம்பிள் இதெல்லாம் தனித்தனியாக எப்படி லேயரா ரெண்டர் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ பிளெண்டர்ல ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் தனித்தனியாக குரூப் பண்ணணும். எதெல்லாம் எனக்கு தனியாக ரெண்டர் ஆகணுமோ அதெல்லாம் குரூப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த கேமரா, லைட்ஸ் அதெல்லாம் நான் குரூப் பண்ணிக்கிறேன். குரூப்பிங் அப்படிங்கிறது பிளெண்டர்ல கலெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எதெல்லாம் குரூப் பண்ணுமோ செலக்ட் பண்ணிட்டு எம் ப்ரெஸ் பண்ணுங்க. எம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நியூ கலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அதை நியூ கலெக்ஷன் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்ஸ் அண்ட் கேமரா அப்படின்னு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். கிரியேட் கொடுக்குறேன். இப்போ அவுட்லைன்ல போயிட்டு வியூ போர்ட் விசிபிலிட்டி மட்டும் நான் ஆஃப் பண்றேன். இங்க பாருங்க, வியூ போர்ட் விசிபிலிட்டி மட்டும் நான் ஆஃப் பண்றேன். இதுல இப்போ அந்த வார்னிங் சிம்பிள் நான் செலக்ட் பண்றேன். அந்த ரெண்டு மாடலையும் செலக்ட் பண்ணி எம் ப்ரெஸ் பண்ணி வார்னிங் ரைட் லேயர் அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இல்லை வார்னிங் ரைட் எப்படின்னா எனக்கு ரீநேம் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். அதே மாதிரி இப்போ ரைட்ல இருக்கிற அந்த லெஃப்ட்ல இருக்கிற அந்த ஐக்கானையும் செலக்ட் பண்ணி வார்னிங் லெஃப்ட் அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டுத்தோட விசிபிலிட்டி ஐக்கானை மட்டும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். வியூ போர்ட் விசிபிலிட்டி மட்டும் ஆஃப் பண்ணிட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட் லேயர் செலக்ட் பண்றேன். 404 இருக்கிற டெக்ஸ்ட் லேயர் மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற அந்த பாக்ஸ் நியூ ஃபவுண்ட் டெக்ஸ்டையும் நான் செலக்ட் பண்ணி எம் பிரஸ் பண்ணி அதே மாதிரி ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்றேன். 404 டெக்ஸ்ட் லேயர் அப்படின்னு போட்டுக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் கலெக்ஷன் போட்டுக்கலாம். போட்டு நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு அதே மாதிரி வியூ போர்ட் விசிபிலிட்டி மட்டும் அவுட்லைனர்ல போயிட்டு நான் ஆஃப் பண்றேன். இப்போ ஆஃப் பண்ணணும்னு பாருங்க, ஒரே ஒரு டெக்ஸ்ட் லேயர் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. திருப்பி இந்த டெக்ஸ்ட் லேயருக்கு புதுசா இருக்க கலெக்ஷன் கிரியேட் பண்ண தேவையில்ல. திருப்பி எம் பிரஸ் பண்ணுங்க. கீழே நம்ம கிரியேட் பண்ண கலெக்ஷன் 404 டெக்ஸ்ட் கலெக்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள போய் சேவ் ஆயிடும். அதுக்குள்ள குரூப் ஆயிடும். இப்போ இந்த மானிட்டர் ஐக்கானை நான் செலக்ட் பண்ணி அதே மாதிரி குரூப் பண்றேன். ஸோ மானிட்டர் ஐக்கான் உள்ள இருக்கிற அந்த பட்டன் ஐக்கான்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஸ்டாண்டையும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு எம் பிரஸ் பண்ணி மானிட்டர் கலெக்ஷன் அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு எல்லாமே தனித்தனி கலெக்ஷனா வந்துருச்சு. இப்போ பாருங்க, எல்லாமே தனித்தனி கலெக்ஷனா வந்துருச்சு. ஸோ எல்லா லேயரும் நான் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஆன் பண்ணிட்டு மேல அவுட்லைனுக்கு மேல டாப்ல வியூ லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அது பக்கத்துல இருக்கிற அந்த ஆட் நியூ லேயர், ஆட் வியூ லேயர் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். வியூ லேயர்ல ஆட் வியூ லேயர் கொடுக்குறேன். அங்க பாருங்க, அதை கொடுக்குறேன். இப்போ நான் புதுசாக லேயர் மேலே கிரியேட் ஆயிருப்பாங்க. வியூ லேயர் 1 இருக்குல்ல, அதை ரீநேம் பண்றேன். மானிட்டர் லேயர்னு சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ரீநேமிங் உங்களோட இஷ்டம் தான், எப்படின்னா ரீநேம் பண்ணிக்கலாம். மானிட்டரையும் சேவ் பண்ணிட்டு இப்போ எனக்கு மானிட்டர் மட்டும் விசிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா லைட்ஸ் அண்ட் கேமரா லேயர் ஆன்ல வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்றேன். என் லைட்ஸ் கேமரா லேயர் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு அவுட்புட்ல லைட்டிங் வராது, டார்க் ஆயிடும். அதுக்கு அந்த லேயர் டிஃபால்ட் ஆன்ல வச்சுட்டு மீதிலாம் ஆஃப் பண்றேன். அந்த செக் பாக்ஸ் இருக்கு, அதுதான் வந்து ஆஃப் ஆன் ஆப்ஷன். அது திருப்பி ஒரு நியூ லேயர் அதே மாதிரி அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு இது வந்து 404 டெக்ஸ்ட் எரர் லேயர் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். 404 எரர் லேயர்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ எதெல்லாம் எனக்கு விசிபிளா இருக்கணுமோ அதை மட்டும் வச்சுட்டு மீதியில் ஆஃப் பண்றேன். ஸோ அந்த மானிட்டர் லேயர், வார்னிங் சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்றேன். அந்த செக் பாக்ஸ்ல இருக்கிற டிக்கை எடுத்து விடுறேன். ஸோ இப்போ எனக்கு 404 டெக்ஸ்ட் லேயர் மட்டும் தனியாக இருக்கும். திருப்பி ஆட் நியூ லேயர் கொடுத்து இதுல வார்னிங் ரைட் லேயர் சேவ் பண்ணிக்கிறேன். ரைட் லேயர். ஸோ இப்போ வார்னிங் ரைட்டை மட்டும் வச்சுட்டு மீதிலாம் ஆஃப் பண்றேன். இங்க பாருங்க, செக் பாக்ஸ் மீதி எல்லாத்தையும் ஆஃப் பண்றேன். சேம் அதே மாதிரி இன்னொரு நியூ லேயர் ஆட் வியூ லேயர் கொடுத்துட்டு அதே ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிட்டு நியூ கொடுத்து இப்போ எனக்கு அந்த லெஃப்ட்ல இருக்கிற ஐக்கான் மட்டும் வைக்கணும். மீதி எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணணும். அதான் இப்போ நான் பண்றேன். இங்க பாருங்க, மீதி எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணிட்டு அந்த லெஃப்ட் ஐக்கான் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ லேயர்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ பாருங்க, உங்களுக்கு மானிட்டர் 404 எரர் லேயர் ரைட் லெஃப்ட் எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு. வார்னிங் லேயர்ஸ் எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை ரெண்டர் பண்றேன். ரெண்டர் இமேஜ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ரெண்டரிங் நடக்கும். பாருங்க, எனக்கு ஃபுல்லாக ரெண்டர் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மானிட்டர் தனியாக ரெண்டர் ஆகும். 404 அந்த டெக்ஸ்ட் லேயர் தனியாக ரெண்டர் ஆகும். அப்புறம் வார்னிங் சிம்பிள்ஸ் தனியாக ரெண்டர் ஆகும். ஓகே, ஃபுல்லாக எனக்கு ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டர் விண்டோவில் இமேஜ் சேவ் கொடுத்து ஆக்சுவலாக அதை ஃபர்ஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள ஒன்று நான் சேவ் பண்ணுறேன். இப்போ ஃபுல் ஐகான் அப்படின்னு நான் ஒரு லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். சேவ் ஆஸ் இமேஜ் கொடுக்குறேன். எனக்கு ஃபுல்லாக சேவ் ஆயிடுச்சு. திருப்பி மானிட்டர் லேயர் செலக்ட் பண்ணி அதே மாதிரி இமேஜ் சேவ் கொடுத்து மானிட்டர் லேயர் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். எல்லாமே PNG ஃபைல்ஸாக உங்களுக்கு சேவ் ஆகிடும் நீங்கள் சேவ் கொடுக்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 404 டெக்ஸ்ட் எரர் லேயர் இருக்குல்ல, 404 எரர் லேயர் அதை சேவ் கொடுத்து அதே மாதிரி ஃபைல் நேம் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். 404 டெக்ஸ்ட் லேயர் அப்படின்னு கொடுத்து சேவ் அஸ் இமேஜ் கொடுக்குறேன். லாஸ்ட்டாக 2 இருக்கு. வார்னிங் லேயர் அதே மாதிரி செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்து வார்னிங் ரைட் லேயர் அதான் ஆர்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இது லாஸ்ட்டாக வார்னிங் லெஃப்ட் லேயர்ஸ் அதே மாதிரி சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு எல்லாமே சேவ் ஆயிடுச்சு. இப்போ இது பாருங்க, இந்த சேவ் ஆன இந்த இமேஜஸ் எல்லாமே ஷேடோஸ் இல்லாமல் சேவ் ஆயிருக்கும். இங்கே பாருங்க, எனக்கு இதுலயுமே ஷேடோஸ் இல்லை. ஸோ அதுக்கு ஒரு ஷேடோ லேயர் கிரியேட் பண்ணி ரெண்டர் பண்ணணும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் Shift A ப்ரெஸ் பண்ணி ஒரு பிளேன் போடுறேன். அந்த பிளேனை ரொட்டேட் பண்ணி அந்த மானிட்டர் ஷேப்புக்கு நான் அட்ஜஸ்ட் பண்றேன்.
ஏன்னா மானிட்டருக்கு முன்னாடி இருக்க ஐகான்ஸுக்கு தான் எனக்கு மானிட்டருக்கு முன்னாடி இருக்கிற ஐகான்ஸுக்கு தான் எனக்கு வந்து ஷேடோஸ் வேணும். ஸோ அந்த மானிட்டர் ஷேப்புக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் நான். அந்த வெர்டிசஸ் எடிட் மோட் போயிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணி எடிட் மோட் போயிட்டு அந்த வெர்டிசஸ் எல்லாத்தையும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த சைடும் அதே மாதிரி செலக்ட் பண்ணி இப்படி எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன். இதுக்கு அந்த ஷேடோஸ் ப்ராப்பராக விழுறதுக்காக. ஓகே, இப்போ எனக்கு அந்த ஷேடோ பிளேன் கிரியேட் ஆகிடுச்சு. இமேஜ் அந்த பிளேனை செலக்ட் பண்ணுங்கள். சைடில் ஆப்ஜெக்ட் டேப்பில் போயிட்டு விசிபிலிட்டி ஆப்ஷனுக்கு கீழே ஆப்ஜெக்ட் டேப் போயிட்டு விசிபிலிட்டி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஷேடோ கேச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அதை டிக் பண்ணுறேன், எனேபிள் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஷேடோ லேயர் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த ஷேடோ கேச்சர் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஷேடோஸ் மட்டும் ரெண்டர் பண்ணும். அதுக்கு பின்னாடி இருக்கிறத வந்து உங்களுக்கு மறைச்சிடும், காட்டாது. ஸோ இந்த ஷேடோ கேச்சர் லேயரை தனியாக ஒரு கலெக்ஷனாக நான் வச்சுக்கிறேன், கிரியேட் பண்ணுறேன் நான். இப்போ ஷேடோ கேச்சர் எனக்கு தனியாக வந்து எனக்கு கலெக்ஷனாக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ரெண்டர் செட்டிங்ஸில் தட் இஸ் மேலே வியூ லேயரில் எதுக்கெல்லாம் எனக்கு ஷேடோ கேச்சர் வரணுங்கிறத மட்டும் நான் செலக்ட் பண்ணேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் மேலே போயிட்டு 404 எரர் லேயரில் போயிட்டு ஷேடோ கேச்சர் ஆன் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறேன், இருக்கு. அதே மாதிரி வார்னிங்கில் போயிட்டு செக் பண்ணுறேன், இருக்கு. வார்னிங் 2 லேயர்லையுமே செக் பண்ணுறேன், இருக்கு. இந்த மானிட்டர் லேயரில் மட்டும் எனக்கு ஷேடோ கேச்சர் நான் ஆஃப் பண்ணுறேன். ஏன்னா அது இருந்துச்சுன்னா எனக்கு மானிட்டர் அவுட்புட்டில் வராது. இதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வியூ லேயர் செட் பண்ணி எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிட்டு நான் திருப்பி ரெண்டர் கொடுக்குறேன். இப்போ ரெண்டர் இமேஜ் கொடுத்தோடனே பாருங்க எனக்கு ஃபுல்லாகவே ரெண்டர் ஆகுது. பழைய மாதிரியே ஃபுல்லாக ரெண்டர் ஆகுது. ஆனால் இப்போ நல்லா சீன் அந்த ரெண்டர் விண்டோ பார்த்தீங்கன்னா ஷேடோவும் சேர்ந்து ரெண்டர் ஆகுது பாருங்க, உங்களுக்கே தெரியும். அந்த ஒவ்வொரு ஐகான் பின்னாடியும் அந்த ஷேடோவும் சேர்ந்து ரெண்டர் ஆகுது. இதுக்கு தான் அந்த ஷேடோ கேச்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும் நம்ம. இப்போ எல்லாம் தனித்தனி ரெண்டர் ஆயிடுச்சு. ஸோ பழைய மாதிரியே திருப்பி நான் வந்து சேவ் பண்ணுறேன் எல்லாத்தையுமே. தனித்தனி இமேஜாக சேவ் பண்ணிட்டு ஒரு இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர் அதை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு லேயராக ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஸோ இப்படி தான் பிளெண்டரில் லேயர் வைஸ் ரெண்டரிங் பண்ணுறது. இதே மாதிரி இது ஒரு நல்ல டுட்டோரியலோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸுக்கோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு டெக்னிக் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த டுட்டோரியல் உங்களுக்காக இந்த சேனலில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க.